கர்ச்சனை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜோதிட சக்கரவர்த்தி ஐயா அவங்கள பற்றி நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், எங்களுக்கு ஜாதகம் அனுப்புகிறோம், எங்களால் நேரில் வர முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. ஐயாட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபோன்லேயும் கூட ஜாதகம் சொல்லலாம், பலன் சொல்லலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். அதன் அடிப்படையில் சார் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நமக்கு இனிமேல் நீங்கள் கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பேசி உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி டேட் ஆஃப் பர்த்து, ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அனுப்புங்க, டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நம்ம வீடியோ காலில் வர முடியாது, ஆடியோ காலில் நம்ம வாட்ஸ்அப் காலில் நம்ம அழைப்போம். உங்கள் நேரம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்ம கூப்பிட்டு ஜோதிடர்கிட்ட உங்களை முழு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் கட்டணமாக ₹2000 வசூல் பண்ணுறதை முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட வேணுங்கிற உங்களை எல்லா சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபியரே வேண்டியதில்லை. ஐயா பொறுமையாக எல்லாத்துக்கும் சந்தேகத்துக்கு சந்தேகமும் பலனும், அதுக்கு தீர்வு எதாவது வேணுங்கும்போது தீர்வும் ரெமிடியும் கொடுத்து உங்களை நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்த அனைவரும் நல்லா இருக்கணுங்கிறதுல ஐயா தீவிரமான பற்றுள்ளவர்கள். அதனால் அடுத்து அவங்க பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் வணக்கம். அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் 21 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருஷம் ஆடி மாதம் 5ஆம் தேதி, தக்ஷணாயன புண்ணிய காலம், கிரீஷ்ம ருத்து. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:07 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி காலை 8:41 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி திதி. இன்று சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் சுபாவமாக நல்ல துணிச்சலோட எடுத்த காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. அதிகப்படியான உணவு பழக்கங்களை இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க, கண்ட்ரோல்டாக இருங்க. அப்புறம் உடல்நிலை சம்பந்தமாக சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். ஆனால் உங்களுடைய தன பலம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால தொழில் புரிவோர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு தனம் ரூபமாக வருவாய் நல்ல நாள். வேற ஒன்றும் உங்களுக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொதுவாக நல்ல நாள்னு தான் சொல்லணும். வேற ஒன்றும் ரொம்ப பயப்படும்படி அட்வைஸ் பண்ணணும், அறிவுறுத்தல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைகளோட நலனில் இன்றைக்கி அக்கறை செலுத்துவீங்க. அவங்களுடைய படிப்பு, வாழ்வு ஆதாரம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான கட்டாயம்லாம் எதுவும் வராது. தொழில் ஸ்தானம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாகவும் தீர்க்கமான முடிவுகளாகவும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும். நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு எந்த காரியம் பண்ணாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த காரியம் அப்படிங்கிறத விட முக்கியமான ரொம்ப முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் ஆறாமற யோசித்து தள்ளி போடுறது நலம். உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் உங்களை இடையூறு பண்ணும். அதனால் நீங்கள் ரொம்ப யோசித்து முடிவெடுத்தால் கூட அது சரியான முடிவாக இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முக்கியமான முடிவுகள், உங்களுடைய அன்றாட அலுவல்கள், வருவாய், மற்றபடிக்கு தேவையில்லாத செலவினங்கள் எதுவும் இல்லை. வருவாய் நல்லா இருக்குது, ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. மனக்குழப்பங்களை கூடுமான வரைக்கும் தியானம், பிரார்த்தனை, கோவில், மனோதிடம் இதில் சமாளிச்சுக்குங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைக்கு அடையாளமான நாள்.
நல்ல மனோதிடம், தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சிகள் செய்வது இதில் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும், புதிய வழிகள் பிறக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த வழியில் முன்னேறி போனீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வேறு இன்றைக்கி வந்து வரவுக்கு ஏற்ற செலவு தான். தன வரவில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையோட மனோதிடத்தோட இருப்பீர்கள். அது ஒரு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான நாள் தான். சராசரியை விடவும் சுமாரான நாள். என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஓவரால் திறன், செயல்திறன், அவுட்புட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இதுதான் காரணம், இது காரணம் இல்லைன்னுலாம் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரக ரீதியான அமைப்புகள் படி உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒத்து வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரியே வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தனம் கூட சில நேரங்களில் வந்து தடைப்பட்டு வரலாம். நாளைக்கு, நாளன்னைக்கு அந்த மாதிரி வரலாம். அதனால் உங்களுடைய மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இழக்காதீர்கள். இது சராசரியாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான். உங்களுடைய மனோபலத்தை கூட்டிட்டு தைரியமாக இருங்க. அதே மாதிரியே உடல்நிலையில் அக்கறை தேவை. தலைவலி, சிறு காய்ச்சல், இந்த மாதிரி தண்ணி மாறி குடிக்கிறதுனால வரக்கூடிய சில உபாதைகள்லாம் வரலாம். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி கன்னியாராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சாதாரண வேலை செய்யறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட அதிகமான முயற்சிகள் எடுக்கணும். அதிகமான உழைப்பு தேவைப்படும். நீங்கள் சாதாரணமாக செஞ்சு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருந்தால்தான் அந்த அவுட்புட்டு, அந்த ஒரு வெளிப்பாடு வரும். மற்றபடிக்கு வந்து இன்றைக்கி செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காம எதுக்காக ஒன்றுக்கு வந்து செலவு பண்ண வேண்டி வரும். அதனால் பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சுக்கோங்க, செலவினங்களை பார்த்துக்குங்க. அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டி வரும். அதற்கான மனநிலையில் இன்றைக்கி இருங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையே இல்லாத செலவு. யாராவது ஒருத்தங்க, நீங்கள் விருப்பப்படலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க மூலமாக ஏதோ ஒரு செலவு வரும். அதற்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மனநிலையிலெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. இந்த மாதிரியான செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ண முடியுமோ அதற்கு தயாராக இருங்க இன்றைக்கி ஃபுல்லாக. மற்றபடிக்கு தொழில், வருமானம், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து வேலையில் அதெல்லாம் நல்லாவே இருக்குது பலன்கள். அதனாலெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாள் நன்றாக போகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். 11வது வீட்டில் சந்திரன் இருக்கார், லாபஸ்தானத்தில். அதனால் தொழில் புரிவோர்கள், இந்த மெயினாக இந்த மோட்டார் வாகனத்துறையில் மெக்கானிக்காக இருக்கிறவங்களோ, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வாங்கி விற்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல வருமானம், நல்ல லாபம் வரும். மெயினாக உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. குடும்பத்தில் வந்து இன்றைக்கி நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சந்தோஷமான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுடைய கர்மஸ்தானத்தில் 10வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் சுபாவமாக வந்து தொழில் செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட்ஸு, காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அதே மாதிரியே இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் வந்து நல்லா சுறுசுறுன்னு நல்லா நடக்கும். அதே மாதிரியே பெரிய லெவலில் திடீர்னு இவங்க எதிர்பார்க்காம சில ஆர்டர்ஸ் வரும். அதுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்க. நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குடும்ப நிலைமை நல்லாவே இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. வேறு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இன் ஜென்ரல் நல்ல நாள். வியாபாரிகளுக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு பித்ரு வழி
ஆதாயம் உண்டு. பித்ருக்கள் அப்படின்னாக்கா தந்தை வழி உறவினர்கள். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இந்த மாதிரி தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு சிறு ஆதாயம் உண்டு. அதே மாதிரியே வெளியூர் பிரயாணங்கள் யாராவது இன்னைக்கு திருமணம் பண்ணி சின்ன பிரயாணம் பக்கத்து ஊர் அது இது வியாபார விஷயமாகவோ ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். ஒரு சிறு பிரயாணமும் அதனால் வரக்கூடிய லாபங்களும் இன்று நன்றாக காணப்படுகின்றன. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்னித்திய சந்திராஷ்டமத்தில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுலன்னா வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் அதிகமாக போயிட்டு வரக்கூடியவங்க. அதே மாதிரியே பெண்களுக்கும் இன்றைக்கி காய்கறி வெட்டும்போதோ இல்லை கவனக்குறைவினாலோ ஏதாவது 1-2 சொட்டு ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது சிறு விபத்துக்கள் வரும். வரலாம்னு சொல்லலை, வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி துன்பமான மனநிலை, அதிகமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஏதாவது சொன்னால் கூட ரொம்ப சட்சட்னு ரொம்ப கோவம் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ரொம்ப கடினமான நாளாக இருக்கும். கவனமாக இருங்கள். எந்த பெரிய விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசிக்கு இன்னைக்கு 7வது வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் தொழில் புரிவோர்கள், அவங்களுடைய தொழில்முறை பார்ட்னர்ஸ், அதுவும் ஆப்போசிட் ஜெண்டர், ஆண்பாலார் பெண்பாலார், இந்த மாதிரி சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு வார்த்தையில் ஈகோயிஸ்டிக்காக தொழில் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு உராய்வு வரும். அதை கூடுமான வரைக்கும் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி அது ஒரு பெரிய பிளவாக ஆகாமல் பார்த்துக்கங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தன வருவாயிலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேறு விபத்துக்கள், பிரயாணங்கள் அதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு ஆண் ஜாதகம், மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண் ஜாதகம் மனைவி வழி உறவினர்களோட வருகையை எதிர்பார்க்கலாம். அவர்களோட மனமகிழ்ச்சியோடு சேர்ந்து சந்தோஷமாக உரையாடுவது, சாப்பிடுவது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். வாழ்த்துக்கள்.